வணக்கம் மக்களே. அறம் அறிவோம் ஹிஸ்டரியில இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் பாபு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்க? உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதே நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சூழ்நிலை மக்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படி சொல்லுங்க. எதுல யார் மேல ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க? மக்கள் ஆட்சியாளர்கள் மேல ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. என்னன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரியும், மோடியும் அமித்ஷாவும் எத்தனை தடவை இங்க வந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம மத்தியிலும் பிஜேபி ஆட்சி, பாண்டிச்சேரியிலும் பிஜேபி ஆட்சி இருந்தா இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஜின் ஒரு பக்கமாகவும் இன்னொரு இன்ஜின் இன்னொரு பக்கமாகவும் ஓடுது. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதாவது வெறுப்புக்கு கூட்டணியில் இருந்தே ஆகணுன்ற சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காரே தவிர, அவருக்கு விருப்பத்தோட இருக்காரான்னு கேட்டா உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் மக்களை கேட்டாலே தெரியும் அவருக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனா அவரால் வெளியே போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, போனா கூட பிஜேபி தான் முடிவு பண்ண முடியும், அவரால் முடிவு பண்ண முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் முதலமைச்சராக இருக்கிறார். ஓகே, அந்த கூட்டணி சரியில்லை அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, கூட்டணி அதாவது எல்லா இடத்துலயும் பிஜேபி எங்க போனாலுமே ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கிடுவாங்க. அது நீங்க தமிழ்நாட கூட எடுத்துக்கலாம், இன்னைக்கு பாண்டிச்சேரி போன எலெக்ஷன்ல இருந்தே பார்த்துருக்கலாம். அது ஒரு பொருந்தா கூட்டணி தான். இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா என்ஆர் காங்கிரஸ் கிடையாது, என்ஆர் பிஜேபி. ஆமா, அப்படிதான் நம்ம இன்னைக்கு மக்களிடம் கொண்டு போனோம். ஏன்னா காங்கிரஸ்ன்னு சொன்னாலே காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி ஏதோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இல்ல, எனக்கு நான் மக்கள் சார்பாக கேட்கிறேன், நீங்க தான் சொல்லணும், பிரதிநிதியா நீங்க தான் சொல்லணும். அததான் சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு என்ஆர் பிஜேபியா மாறிடுச்சுன்றது தெளிவான கருத்து. இன்னைக்கு சிம்பிள்லே எனக்கு தெரிஞ்சு லோட்டஸை திருப்பி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேரடியா சாடுறீங்க. அந்த இன்ஜின்கள் ரெண்டும் தனித்தனியா போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அந்த கூட்டணி அப்படி பிரிஞ்சிடுச்சு. நம்மளுடைய கூட்டணி எப்படி இருக்கு? எதிர்கட்சியோட கூட்டணி எப்படி இருக்கு? இந்தியா அலையன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா இப்ப பீகார்ல எங்கள் கட்சி எப்படி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். தலைவர்கள் அடுத்தது பாண்டிச்சேரியை உற்று நோக்கின பிறகு உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறும். ஏன்னா நாம ஒரு பிக் பிரதரா இருக்கணும்ன்றதுல எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஸோ அதுல நிதர்சனம் என்ன, உண்மை என்னன்றது நம்ம மக்களுக்கு தெரியும். அதுக்கு ஓட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிக் பிரதர் எங்க கட்சி இருக்குது, அதை மறைக்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் இன்னொரு கட்சி வளர முடியும். கரெக்டா? அது எப்பயுமே பாலிடிக்ஸ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். எலெக்ஷன் வரும்பொழுது எங்களோட காங்கிரஸ் அலையன்ஸ் வெளியே தெளிவான கண்ணோட்டத்தை பார்க்கும். வெற்றி பெறதுக்கு பிஜேபி அலையன்ஸையோ என்ஆர் பிஜேபி அதாவது தோக்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்யும். ரொம்ப சூசகமா பதில் சொல்றீங்க. நாங்க தான் பிக் பிரதரா இருப்போம். ரொம்ப அந்த வார்த்தை விளையாட்டுகள்ல நல்லா நீங்க சொல்றீங்க. நேரடியான கேள்விக்கே வந்துருவோம். திமுக அவங்க சொல்றாங்க, நாங்க 30 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சியில இருந்து, இப்ப நாங்க தான் எதிர்கட்சியா இருக்கோம், நாங்க ஒரு 6 எம்எல்ஏ வச்சிருக்கோம். அதோடைய பொறுப்பாளர் சொல்றாரு, அடுத்த முறை திமுக கூட்டணி ஆட்சி அமையும், இல்ல திமுக தனியாவே அரசமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பொறுப்பாளர் பகிரங்கமா சொல்றாரு. இதை எப்படி பாக்க? அங்கேயே இன்னொரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இந்த கூட்டணி குறித்து பேசக்கூடிய தகுதி 2 பேருக்கு தான் இருக்குன்னு. ஒன்று தலைவர் ராகுல் காந்திக்கு, இன்னொன்று தலைவர் ஸ்டாலினுக்கு. ஓகேவா? அவங்க 2 பேரும் முடிவு பண்ணாமல் இங்கே மேபி எங்கள் கட்சியில் ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். என்னென்னா, தலைமை சொன்ன பிறகு தான் எது வந்தாலும் நாங்கள் பேசுவோம். எங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இங்கே கண்ட்ரோல் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் இல்லாதால என்ன பேசுகிறாங்க, அதாவது பேச வேண்டியது யாரை பற்றி பேசணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய எதிர்கட்சியை பற்றி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேரளவில் 6 எம்எல்ஏ வச்சுருந்தா எதிர்கட்சி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு போராட்டம்னா உங்களுக்கு தெரியும் சூழ்நிலை என்ன இருக்குன்னா, கேடர்ஸாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏதோ ஒரு நார்மல் ஆளை கேட்டால் கூட சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சி, நான் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. சர்வே எடுக்கிற நிறைய பேர் கூட நான் டிஸ்கஷனில் இருந்திருக்கேன். நிறைய பேர் சொன்னது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி 2026 கண்டிப்பாக வருதுன்னு. காங்கிரஸ் தலைமையில யாருன்னா பொதுவான ஆட்கள் சொல்றாங்க. இது நான் சொன்னேன்னா அது என் கட்சியை நான் எப்படி விட்டு கொடுத்து பேச முடியும்? அப்படிதான் பேசுவேன். அது மாதிரி அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. மற்றபடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க லாஜிக்கலா பேசுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதே 2 எம்எல்ஏவோட 1977 காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கு. அடுத்த 3 வருஷத்துல எமர்ஜென்சிக்கு அடுத்தது ஆட்சியை பிடிச்சிருக்கும் 2080. ஸோ அதனால அவங்களுக்கு மேபி ஹிஸ்டரி தெரியாம இருக்கலாம். காங்கிரஸ்
எப்பயுமே வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும்னு நம்புறேன். இல்லை நீங்களும் வந்து எப்படி வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க டிவிக்கே ஆரம்பிச்சுட்டு அவங்க 67 கணக்கில் காட்டுறாங்களோ அதுமாதிரி நீங்களும் 77க்கு அப்புறம் 80ல் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் அன்னைக்கு ஏடிஎம்கேவுடைய ஆட்சி அதுக்கப்புறம் எப்படி அகற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம் இங்கே எப்படி எமர்ஜ் ஆனிச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு நிலவுதா? உங்க எதிர்கட்சியா செயல்படலைன்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க நேரடி குற்றச்சாட்டாவே இருக்குது, எதிர்கட்சியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, இப்படி செயல்படுங்க, இந்த கூட்டங்கள் போடுங்க, இப்படி இதுக்காக இது ஒவ்வொரு கட்சியோட தனிப்பட்ட அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? ஒரு சிம்பிளா பார்த்துக்கணும்னா, நான் ஒரு அசம்பிளிக்குள்ள நான் சண்டை போட்டுட்டு வெளியே வரேன்றதுனால எதிர்கட்சியாகவும் திகழ முடியாது. ஓகேவா? உண்மையான எதிர்கட்சி என்ன பண்ணிருக்கணும்னா, இன்னைக்கு பெரிய போராட்டங்களை இப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நீங்க எடுத்து பார்த்துருக்கலாம். மாதம் கண்டிப்பா 3-4 போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல காங்கிரஸ் கட்சி மக்களிடம் போய் பேசிட்டே தான் இருக்கும். எப்படி பேசுறோம்? இன்னைக்கு இந்த கடைசி 10 நாளா கையெழுத்து இயக்கங்கள் மூலயமா பேசிட்டு இருக்கோம். எல்லா கட்சிக்குமான ஆசை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கும் கட்சியை வளர்க்கணுன்ற ஆசை இருக்கு. பார்த்து எல்லாருமே பேசுற விஷயம், நாங்க தான் பெரியவங்கன்னு சொல்றதுல நான் வந்து தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி நான் இல்லை சின்னவன் தான் ஒத்துக்க முடியுமா? யாராவது ஒத்துப்பாங்களா? கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் தான் எல்லாம் ஓடுவோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க. இன்னைக்கு ஒரு மேபி எங்களுக்கு ஜுரம், அதனால நாங்கள் இப்போ வந்து பின்னாடி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு என்ன இருக்கணுமோ அது எங்ககிட்ட இருக்குது, தகுதி இருக்குது, அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அதுக்கான கேடர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ஆட்சியை காங்கிரஸ் தலைமையில் அமையும் 2026 அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்கிறீங்க, இப்பயும் ஒரு குற்றச்சாட்டு தான். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அதே கட்சியோடைய தலைவர் தான் சொல்கிறாரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், எந்த பொசிஷனை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த கட்சிக்காரங்களுக்கு இப்போ அது தெரியலையோ? அவங்களோட உயரம் எதுவும் தெரியலையோ? அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா தெரியலையோ? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அவங்கள முன்னிறுத்தலை படுத்தணுன்றத ட்ரை பண்ணுவாங்க. ரிவிஷன் எக்ஸாம்லலாம் நான் முன்னாடி இருக்கேன்னு காட்ட ட்ரை பண்ணுறது நார்மலான விஷயம். ஆனால் எப்படி படித்து மார்க் எடுக்கணுன்றது காங்கிரஸுக்கு தெரியும். கூட்டணிக்குள்ளே எந்த சலசலப்பும் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நாங்கள் தான் பிக் பிரதர்னு சொல்ல வரீங்க. சலசலப்பு இல்லை தான், அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டு போயிட்டார், அந்த பொறுப்பாளரே பதில் சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னு, நான் முடிவு பண்ண முடியாது, இப்போ முடிவு பண்ண வேண்டிய 2 பேருமே மேலே இருக்கிறாங்க. அப்போனா அந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னோட கருத்து. அதை வந்து மக்கள் வந்து தப்பாக எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும். நீ ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் போய் ஒரு ஆள் கிட்ட கேட்டால் யாருப்பா ஆட்சி அமையும்னு கேட்டால், பிஜேபி காரங்களே இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் அமையும்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு. ஓகே, நீங்க சரி, ஓகே, உங்களுடைய இந்த உட்கட்சி பூசல்கள் இதெல்லாம் நம்ம நோத்தி வச்சிருவோம். இந்த கூட்டணியுடைய பூசல்கள்லாம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இது ஒரு சைடு இருந்துச்சு, காங்கிரஸ் டிஎம்கே இது ஒரு சைடு, இந்த 2 சைடு மட்டும்தான் இங்க போட்டி, இவங்களுக்குள்ளதான் இங்க வந்துட்டு ஆட்சிக்கான போர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில இப்ப சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இங்க உள்ள வந்திருக்காரு. அவரை சுற்றி இருக்கிற இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அவரை சுற்றி ஏற்கனவே இருந்த எம்எல்ஏஸ் எக்ஸ்-எம்எல்ஏஸும் இப்போ இருக்கிற எம்எல்ஏஸுமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்ட் ஃபோர்ஸாக வரவங்க தான் இங்கே ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், சரியா, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நம்மளோட ஸ்டேட்ஹுட். ஓகேவா? தனி மாநில அந்தஸ்துக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போ வந்திருக்க அந்த சமூக ஆர்வலர் இது வரைக்கும் மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ ஏதாவது பேசியிருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பேசலை. அவர் பேசுறது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அவரோட அரசியலுக்காக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. 2வது விஷயம், இந்த ஸ்டேட்ஹுட்டை கொடுக்கணுன்னா, ஏன்னா பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் இருந்த விஷயம். நான் காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோவில் இருந்து பண்ண முடியாதான்னு தெரியும். இன்றைக்கி இருக்கிற மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசால் பண்ணக்கூடிய விஷயம், பண்ணாத விஷயம், சரியா? ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை வாக்குறுதினா வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஸோ அப்போ முதல்ல யாரை சாடணும்? அவர் இல்லை, நம்ம அந்த சாட வேண்டிய ஆள் வந்து மத்தியில் இருக்கிற மோடியோ அமித்ஷாவையோ. இன்னைய வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருப்பாரா, இல்லை அவர் பண்ணுற தவறுகளை எடுத்து சொல்லியிருப்பாரான்னா கேட்டால் கிடையாது. ஏன்னா இது தெளிவாகவே தெரியுது, அவங்க மிகப்பெரிய பிடிஎம். எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே அரசியலே வந்து இதனால தான் கெட்டு போயிருக்கு. கம்ப்ளீட்டாக பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, ரொம்ப பிஸ்னஸ் மேனெல்லாம் நம்பி அரசியல் நடக்கிறதால தான். என்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து சாதாரண ஆளால் எம்எல்ஏ ஆக முடிய சூழ்நிலை இங்கே பாண்டிச்சேரியில் உருவாகுதோ அன்றைக்கி தான்
நம்ம எல்லாருமே இளைஞர்கள் எதிர்பார்க்குற பெரிய மாற்றம் வரும். நீங்க நினைக்கிறீங்களா காங்கிரஸ்ல அந்த மாதிரி சாதாரண ஒரு ஆளுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய பேரை அப்படி உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேரையா எல்லாரையுமா? இல்லை, நிறைய பேர் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து எந்த மினிஸ்டரை பார்த்தாலுமே 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே சாதாரண பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். சரியா? எந்த யாரை எடுத்தாலும் ஒரு 5 பேர் வந்து பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்கன்னா மீதி 5 பேர் நார்மல் குடும்பத்துலேருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் தான் முதல் முயற்சியாக எடுத்து பண்ணியிருக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதனால தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் உயிராக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணும் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே லீடர்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா கீழ் மட்டத்துலையும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்க போது தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்த முடிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு எந்த இடத்துலையும் பயம் கிடையாது. லோக்கல் பாடி எலெக்ஷனை நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு ஏன் தைரியம் இருக்குன்னா, கேடர்ஸ் எங்கே போனாலும் காங்கிரஸ் கேடர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும். லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லீடர்ஸ் தெளிவாக எமர்ஜ் ஆகிடுவாங்க. காங்கிரஸுக்கான பலம் இருக்குதுன்றத புரியறதால தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை கொண்டு வர மாட்டாங்கன்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்களோட தோல்வி வெளியே தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா யார் பக்கம் மக்கள் இருக்கிறாங்கன்றது. நீங்கள் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு இன்னைக்கு முக்கியமான தேவை என்ன, புதுச்சேரி மாநில அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க. அது ஒரு காரணம், அது ஒரு தேவையா இருந்தாலும் பெரிய காரணம். இன்னைக்கு இந்த ஒரு வார பீரியட்ல வந்து ஒரு 3 பேர் கொலை நடந்துருச்சு. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. குடிநீர்ல நீங்க வந்துட்டு மனம் கலந்ததுனால வந்துட்டு ஒரு 7 உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதானா காரணம் அப்படிங்கிறத இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற அதே சமூக ஆர்வலர் வந்து அந்த ஒரு குடும்பங்களையும் நேரடியா போய் பாக்குறாரு. ஒருத்தவங்களுக்கும் 1 லட்ச ரூபாய் பணம் தராரு. இப்போ இந்த கொலைகளுக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை பேசுறாரு. உள்ளூர் மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தானே பேசிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியா இருந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இது தவறான முன்னுதாரணம். நான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க. அவர் வந்து சமூக ஆர்வலரா செய்யறாருன்னா அவருக்கு எந்த நோக்கமும் இல்லாம செய்யறாங்கன்னா அதை ஆதரிக்கிறேன் நான். ஆனா இது அப்படி கிடையாது. அவருக்கு பெரிய எதிர்பார்ப்போட இதை பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கும் தெரியும். என்ன எதிர்பார்ப்பா இருக்கும்? அதான் நான் தான் சிஎம்னு அவரே சொல்றாரு. அதை நம்ம வெளியே சொல்ல வேண்டியது இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லலையா? அந்த மாநாடு பார்த்துருப்பீங்க, அங்கே பேசினவங்களாம் எல்லாம் சொல்லலையா அவர் தலைமையில் நான் ஆட்சின்னு. அப்போ வெளியிலேருந்து ஒருத்தவன் அதை பாண்டிச்சேரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளால் வந்து இங்கே ஆட்சி பண்ண முடியும்னு நம்புறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன்னா பொலிட்டிக்கலாகவே இல்லை, மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்றதுல அவங்களாம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்வி கேட்குற இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுறது நான் வந்து அந்த நிலையை வச்சிருக்கிறது தான் தவறுன்னு சொல்கிறேன். இந்த நிலையை வச்சிருக்கிறது அப்பனா ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு அவர் சொல்றது. நான் சொல்றது மத்தியில ஆளுகின்றவரை பத்தி ஏன் பேசலன்றது தான் முக்கிய காரணம். இந்த கடைசி 4 வருஷம் ஆட்சி மட்டும் தான் சரியில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சி இருந்துச்சு. அப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இல்லையா? அன்னைக்கு யாரும் வந்து சாப்பாடு போட வேண்டிய நிலைமை சாப்பாடு போடலையா? போட வேண்டிய நிலை இல்லையா? அது நிலை இருந்து அன்னைக்கு வந்திருப்பாங்கல்ல. ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ற அரசியல் காரணமா கூட இருக்கலாம்ல, அதனால இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க அரசியல் காரணங்கள். அவரோட மக்களுக்கு தேவை இல்லாம இருந்துச்சா? பசி இல்லாம இருந்துச்சா? பஞ்சம் இல்லாம இருந்துச்சா? புதுச்சேரி செலுத்து நான் அழகான கேள்வி. நீங்க எடுத்துட்டு பார்த்தா 2014 வரைக்கும் காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆண்டு இருக்கும். அன்னைக்கு பாவர்ட்டி இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் நரேகா ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமை கொண்டு வந்து எத்தனை பேரோட பசியை காங்கிரஸ் கட்சி போக்கி இருக்குன்றத உண்மையா பயனடைஞ்சவங்களை கேட்டாலே தெரியும். அதனாலதான் நரேகா ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் பயந்தே இவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஃபண்டை எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்றதும் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெளிவான விஷயங்களா தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்ப ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே நாள்ல நான் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சரியா? யாருமே அதான் சொல்றேன், இந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தர் செஞ்சுட்டு நாளைக்கு இவ்வளவும் பண்ணியும் இந்த நாடு பாண்டிச்சேரி மாறல நான் ஏதோ மாத்த போறேன்னு வந்தா தப்பு கிடையாது. அது எந்த விதத்துல வந்த பணம்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நம்ம அவரை பத்துக்குள்ளே அதுக்குள்ளேயே அவர் சொல்றது என்னன்னா, நீங்க சொன்னதால ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். அவர் சொல்றது என்னன்னா, ஒரு சமூக ஆர்வலர் அவரே கிடையாது. ஆனா அவரு இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு ஐடில இருக்கேன், ஒரு ஐடி பிசினஸ் பண்றேன், இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றேன்னா நான் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து எந்த மாதிரியான பிசினஸ் பண்றேன்னு இருக்கும். இது எவ்வளவு பேருக்கு இது ஜஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கி இன்னொரு இடத்தவங்களை கொடுக்கறது தான் அவங்களோட பிசினஸ். அதுல சம்பாதிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து அதாவது மறைமுகமான திருட்டு தான். அந்த தொழில் ஒரு கேமிங் தொழில் வந்து நார்மல் கேமிங்க்கும் இந்த மாதிரி கேமிங் விஷயத்துக்குமான வித்தியாசம் தான். அந்த பணமே நான் கரெக்டான பணமா நான் கேட்கறேன். இல்ல லீகலி அது கரெக்டா தானே இருக்கு. லீகலி அவர் சம்பாதிக்கிறது டாக்ஸ் கரெக்டா தான் கட்டறாங்க. எத்திக்கலி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில லாட்டரியை பேன் பண்ணோம்?
ஏகப்பட்ட காரணங்கள், நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தின நிறைய மரணங்கள். இதுல ஏமாறுறது அதிகமா யாரு? ஏழை மக்கள், சாதாரண குடும்பத்தை. அப்ப சாதாரண குடும்பத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த தொழில் பண்றவங்களை இன்னும் வந்து விட்டோம்னா நாளைக்கு இங்க லாட்டரி வராதுன்றது எந்த நிச்சயம்? இல்ல லாட்டரி வருமா வராதா அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்னைக்கு அதுக்கு துணை போவாது. மக்களை முட்டாள்னு நம்பிடாதீங்க. மக்களை வந்து பொலிட்டிசைஸ் ஆக்கல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தான் ஆட்சியில இருந்திருக்கோம். அப்பனா அவங்க பொலிட்டிசைஸ் ஆகாம நமக்கு ஓட்டு போட்டாங்க. இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து பொலிட்டிசைஸ் ஆக மாட்டாங்க. அவங்கள நீங்க பயப்படுங்க. இது வந்துருச்சுன்னா இப்படி வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொலிட்டிசைஸ் பயப்படுத்தக்கூடாது. என்ன இருக்கோ அதை சொல்லணும்ல. பொலிட்டிசைஸ் ஆக மாட்டாங்க நான் எங்கேயுமே சொல்ல. நீங்க வேணா பாருங்க, எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை நம்ம ரெண்டு பேருமே நேராவே போவோம். எங்க வேணாலும் காலேஜஸ் போவோம். அவங்க கிட்ட போய் உங்களுக்கு இருக்கிற லீடர்ஸை பத்தி நம்ம ஒரு புரிதலை கேட்போமே. அப்ப அந்த பொலிட்டிசைஸ் ஆகி இருக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்கப்பட வேண்டியது யாரு? இரண்டு கருத்துக்கள் இருக்கு. நான் காலேஜ் கேக்குறேன். ஏன் கேக்குறேன்னா அவன் தான் இன்னைக்கு நாளைக்கு ஓட்டு போட போறான். மக்கள் இடத்துல ஓட்டு போட போறது யாரு? ரொம்ப சிம்பிளா ரெண்டு கருத்து. இதுல வந்து எப்படி வந்து அவங்க இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல என்ன படிக்கிறாங்க, அவங்க காலேஜ் எஜுகேஷன்ல என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறபடி ஒருத்தவங்க பொலிட்டிசைஸ் ஆகலாம். அவனுக்கு தலைவர்களை பத்தி தெரிய வரும். அவங்க அது எந்தெந்த தலைவர்களை பின்பற்றி வராங்க, நீங்க புத்தகங்கள்ல யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அதுல ஒருத்தவங்களுக்கு ஆர்வம் வரும். அவங்க அந்த தலைவரை பத்தி படிப்பாங்க. அப்படி ஒரு தலைவரை ஃபாலோவரா மாத்தி வரலாம். அப்படி இல்லை, ரெண்டாவது முறை தனக்கு தானாகவே ஆசை வரும். அந்த குடும்ப பின்புலத்தில் யாரையாவது பிடிச்சிருக்கும். அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங்கை போய் பார்த்துருப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ரெண்டுத்துக்குமே செய்ய தவறுனது அரசும் அரசாங்கமும் மட்டும்தான். அரசாங்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே சொல்றேன். சரி, ஓகே. சரி, அதுல நான் தவறு சொல்றேன். அந்த இடத்துல லேக் ஆனதுலதான் இன்னைக்கு ஒரு கரெக்டான ஆளுக்கு மக்கள் ஓட்டு போட, அதாவது இப்ப ஓட்டு போடுறாங்க. இப்ப 50-50 ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னு ஒரு 2% 3% ஓட்டு வச்சுக்கோங்க. அந்த 3% வந்து பொலிட்டிசைஸ் ஆகாம தப்பான ஆளுக்கு ஓட்டு போட்டா தப்பான ஆள் தான். அவங்களுக்கே போட்டணும், உங்களுக்கு போட்டக்கூடாதா? இல்ல, நான் சொல்ல வர்றது கருத்து லாஜிக்கலி தானே கேட்கிறேன். லாஜிக்கலி கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கோ நான் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கா பிஜேபிக்கா நான் பேசவே வரல. சரியா? இது ஒரு 2 இண்டிவிஜுவலை பத்தி பேசுறேன். சரியா? இந்த 2 இண்டிவிஜுவல்ல நான் நார்மலா ஒரு இடத்துல சொல்லுவேன், எல்லாரும் யாரு நல்லவங்களா கெட்டவங்களான்றதுலாம் ரெண்டாவது விஷயம். இதுல யாரு ரொம்ப கெட்டவன் இல்லையோ அவனுக்கு ஓட்டு போடணும். இல்ல, இது தவறான பார்வை இல்லையா? நீங்க எப்படி இது எப்படி சொல்றதுன்னா, நான் ஏன்னா இல்ல நீங்க பொலிட்டிகலைஸ்டு பீப்புளா இருக்கிற நீங்களே வந்து இப்படி சொல்லலாமா? இல்ல இதுல 10 ரூபா திருடுவான், இவன் 100 ரூபாயும் திருடிடுவான், இவனுக்கு ஓட்டு போடாத. இல்ல நீங்க சொன்ன கெட்டவங்கிற வார்த்தையை நான் இப்படி பொருத்தி சொல்றேன். யார் ரொம்ப கம்மியா கெட்டது செய்ய போறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. ஏன் கெட்டவனே இல்லாத ஒரு ஆள் இங்க வந்து ஒரு சுயேட்சையா நின்று இருக்கலாம். அப்படி ஒரு ஆளை உங்க பார்ட்டியால ஃபைன் பண்ணவே முடியலையா? என் பார்ட்டி ஃபைன் பண்ணதால தான் இன்னைக்கு வரைக்கும் அது உயிரா இருக்கு. சரியா? எல்லாரும் வந்து இப்ப 30 வருஷ காலம் ஆள முடியாம இருந்ததுக்கு காரணமும் அது ஐடென்டிஃபை பண்ண முடியாததான் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளோ 2 ஆளோ இருந்துகிட்டே வராங்க. சட்டமன்றத்துல அவங்க கட்சி உயிர் பெற்றுக்கிட்டே இருக்கு. நம்ம அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. இல்ல நீ நல்லா யோசிச்சு பாருங்க. 2014 எவ்வளவு எம்எல்ஏ இருந்தாங்க? 2016 கேக்குறீங்க? 16 3 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். இல்ல 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருப்பாங்க? 2011 அதே 2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் டேட்டா பார்த்தேன்னா கரெக்டா சொல்லிடுவேன், எக்ஸாக்ட் நம்பர் சொல்லிடுவேன். இது ஒரு சிம்பிளான லாஜிக். எல்லா இடத்துலயும் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கதான். ஏற்ற இறக்கங்களை பத்தி இல்ல, நம்மளுடைய கூட்டணி எப்படி வலுவா இருக்கு, நம்ம எதிர்கட்சியா செயல்பட்ட நல்லா இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க அதே சூழ்நிலை புதுசா ஒருத்தர் வரப்ப அவர் ஒரு தவறான பிசினஸ் பண்ணிட்டு வராரு, அவர் ஒரு தவறு செய்வதற்காக வராரு, அவர் அதை செய்ய மாட்டாங்க நான் சொல்றேன். பிஜேபியோட பி டீம்னே சொல்றேன். அதுதான் சொன்னேன். மோடியும் அமித்ஷாவை பத்தி எங்கயாவது பேசியிருக்காரான்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிற நீ நாளைக்கு காலையில அவர் ரங்கசாமி சொல்லுவாங்க. ரங்கசாமியை நேரா சொல்றாரு. காங்கிரஸ்ல இருந்து யாரும் பேசல, டிஎம்கேல இருந்து யாரும் பேசல, நேரா சொல்றாங்க. ரங்கசாமியை யார் பேசணும்? காங்கிரஸ்ல இருந்து எங்க தலைவர் அவர் சொன்ன குற்றச்சாட்டா யாருமே சொல்ல. ஒரு 6வது பணக்காரர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நேரடியா யாருமே குற்றச்சாட்டு. இதுல 2 விஷயம் இருக்குது. பணம் இதுலதான் சம்பாரிச்சாங்களான்றதெல்லாம் நான் பேச விரும்பல. சரியா? அவங்களுக்கு தெரியும் பினாமி பேர்ல வச்சிருக்க பணம்லாம் நிறைய பேருக்கு. அபிஷியலாவே இந்த அளவுக்கு பணம் காட்ட முடியும்னா அஃபிஷியலாக காட்டுறாங்கன்னா எப்படி வளர்ந்தது இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்களோட பணத்தெல்லாம் எடுத்து நம்ம கண்டிப்பாக அதை ஆராய்ச்சி செஞ்சு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது முதல் கருத்து. ரெண்டாவது விஷயம் என்னன்னா,
அவர் வந்து நான் 6வது பணக்காரரா 7வது பணக்காரரா பேச நான் சொல்ல விரும்பல. எங்கள் தலைவர்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்காங்க, எல்லா மீட்டிங்ஸ்லையும் அதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அவர் வந்து இந்த இடத்துல அவங்க இப்போ நான் சொல்கிற பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கிற இடத்துல பேசணும்னா ரங்கசாமி மட்டும் பேசுறது இல்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ பாவர்ட்டி இண்டெக்ஸ் இந்தியா ஃபுல்லாக தான் குறைஞ்சிருக்கு, சரியா? அப்போ ஹங்கர் இண்டெக்ஸ் இன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாரை பற்றி முதல்ல பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல பேச வேண்டியது மோடியும் அமித்ஷாவை பற்றி. ஏன் மோடியும் அமித்ஷாவையும் பற்றி பேசலை? அதுதான் முதல் கேள்வி. அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை நீங்க கேளுங்க. இதுதான் நேரடி. இதுக்கு மேல என்ன தேவை? அவருக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸாம்பிளே தேவையில்லை. அவர் பி டீம் ஆஃப் பிஜேபி, இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்னா அவருக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம், இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கிற எம்எல்ஏக்களோட சம்மந்தம் இருக்கலாம், இண்டிபெண்டா இருந்தா பிஜேபி எம்எல்ஏக்களோட சம்மந்தம் இருக்கலாம், யாரோட சம்மந்தம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மக்களிடம் தெளிவா இருக்கிற கருத்து, ஒரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிஜேபியோட பி டீம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், மோடியும் அமித்ஷாவையும் முதல்ல பேச சொல்லணும். அதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவர் வந்து இதை ரங்கசாமியை பத்தி எல்லாம் பேசுறாரு. எங்க தலைவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு ஓட்டு சோரி நடந்திருக்குன்னு, ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு. அதை பத்தி பேசலாம்ல, ஏன் பேச மாட்டாரு? இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிரச்சனை. அவர் ஒரு சமூக ஆர்வலர், அவர் இந்த பாண்டிச்சேரி சார்ந்தவர் இல்லை, பாண்டிச்சேரி மேல இவ்வளவு கரிசனம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா அவர் அங்க தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்க அந்த கரிசனம் காட்டுறாருன்னா அப்ப அவரு அதுல என்ன நோக்கம் இருக்குது? நீங்க தான் சொல்லணும். மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க, என்ன சொல்றீங்க? மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? ஒரு சிம்பிளான லாஜிக் தான். நான் சிஎம் ஆகிறதுக்கு செலவு பண்றது கொஞ்சமா செலவு பண்ணா இங்க ஆயிடலான்ற நினைப்புல வந்திருக்காரு. மக்கள் ஒன்றும் அவ்வளவு ஏமாந்தவங்க கிடையாது. மக்கள் யாருக்கிட்ட என்ன வாங்கணும்னு தெரியும், எப்ப என்ன போடணும்னு தெரியும். அவங்க என்னைக்குமே சிந்திச்சு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதேதான் நாங்க சொல்றோம். மக்களை என்னைக்கு குறைச்சி இட போட்டுறாங்க, மக்கள் சரியா இருப்பாங்க. இல்ல மக்களை குறைச்சி இட போடல, நான் அந்த ஆட்சியாளர்கள் மக்களை குறைச்சி இட போட்டுருக்காங்கன்றதுதான் என்னோட கருத்து. நான் என்ன கேட்க வந்தேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏவே சில பேர் அங்க பேசுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ வந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணிக்கு போறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்கலன்னா நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அவங்கள பத்தின உங்களோட கருத்து? நான் அதாவது யூகத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது, எந்த நிதர்சனமான உண்மையும் யாருக்கும் தெரியாது. சரி, நான் ஒரு நாளைக்கு ஒரு பொருளை கிளப்பி விடணும்னா நானும் கிளப்பி விடலாம். சரி, ரங்கசாமியே ஜோஸ் சார்லஸ் மார்டின் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத கருத்து. ஏன்னா எங்க தலைவர்களை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க தலைவர்களோட தெளிவா காங்கிரஸ் பண்ண போறது வேற யாரும் கிடையாது. சரியா? எங்க 2 எம்எல்ஏக்களும் தெளிவான காங்கிரஸை கண்டிப்பா நிலைநிறுத்துவாங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பி இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து ஒருவர் கூட ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணியில நிக்க மாட்டாங்கன்னு நிச்சயமா சொல்றீங்க? கண்டிப்பா அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் ஐடியாலஜியை புரிஞ்ச காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியும். திரும்பவும் கேட்கிறேன், காங்கிரஸ்ல இருந்து யாரும் நிச்சயமா ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு போயிட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றீங்க? இல்ல, கண்டிப்பா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிற என் ரங்கசாமி ஐயா. அந்த மாதிரி தான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன். என்ஆர் காங்கிரஸ் கிடையாது, அவர் என்ஆர் பிஜேபி. ஏன்னா அவர் ஐடியாலஜியை புரிஞ்சிருந்தா இங்க இருந்து வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, போயிருந்தா கூட என்ஆர் காங்கிரஸாவே நின்று இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பர்சனல் கான்ஃபிளிக்டுக்காக நான் ஒரு 4 பேரோட பர்சனல் கான்ஃபிளிக்டுக்காக போயிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அவர் என்ஆர் காங்கிரஸாவே இருந்திருப்பாரு. ஆனா அவர் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸா இல்ல, என்ஆர் பிஜேபின்னு எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொன்னேன். இந்தியா பூரா நிறைய கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து அவங்க ஆரம்பிச்சவங்க. அதுல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னி வரைக்கும் காங்கிரஸ் மாதிரியே பிஜேபி எதிர்க்கிற அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்துத்துவ அரசியல் எனக்கும் நம்ம இந்திய மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு தவறான முன்னுதாரணங்கள் மூலியமா ஒருத்தவங்க, அதாவது பொய்யே சொல்லியோ ஏமாத்தியோ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதாவது புஷ்வான மாதிரி ஒரு 15 வருஷம் கூட இருக்கட்டும். ஆனால் இன்னைக்குமே அவங்க ஆட்சி வந்து ஊசலாடிட்டு தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஆட்சி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு நிதிஷ்குமாரை அதான் எப்படி நிதிஷ்குமார் இன்னைக்கு பகடக்காயை யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ரங்கசாமியை இங்கே பாண்டிச்சேரியில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவரையும் எப்படி உருட்டணுமோ உருட்டிடுவாங்க. நீங்க ஒரு ஓட்சோரிங்கிற ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டை பத்தி பேசுனீங்க. இந்தியா பூரா வாக்கு திருட்டு நடந்திருக்கு, இங்க மட்டும் இது நடக்கல. நான் இப்பெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடங்களையும் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கட்சி ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், எங்க கட்சியில எங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் அமைப்புக்கே கொடுத்துக்கிற வேலை என்னன்னா, இப்ப வாக்க போய் செக் பண்றது. ஒவ்வொரு பூத்லயும் எங்களோட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்கனவே அதை வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து
கையெழுத்து இயக்கங்களும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியணும், அவங்களே பக்கத்துல யாராவது வராங்க போறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொரு விஷயம், எவ்வளவு ஓட்டு இருக்குன்றத செக் பண்றது. ஏன்னா அதுக்காக பாண்டிச்சேரியில நடக்காதுன்னு யாரும் சொல்லிட முடியாது. பாண்டிச்சேரியில நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியம் ஒருத்தவங்க கர்நாடகால பெங்களூர்ல பண்ண முடியும்னா இங்கேயும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதால நாங்க விஜிலண்டா இருக்கணும். நாங்க தோத்த பிறகு திருப்பி வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா இன்னைக்கு அதை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய கேள்வியை நான் முடிவு பெற்ற திரும்பவும் அதே இதுதான். அந்த வாக்கு திருட்டு புதுச்சேரியில் நடந்துச்சா, தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சா, எதனால இந்த ஸ்டேட்ஸ்லாம் மட்டும் நடக்கல? நீங்க சொல்றது நம்ம நடக்கலன்னு பார்க்க வேணாம்னு சொல்றேன். இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணி முடிக்கல. வெற்றிக்கு மக்கள் வந்து பெருமளவு ஆதரவு அதாவது இந்திய கூட்டணி கட்சிக்கு இருந்ததால வெற்றி பெற்று இருக்கோம். ஆனா நடக்கவே இல்லையான்னு கேட்டா ஏன்னா நமக்கே தெரியும்ல, நம்மளோட ஐடியாலஜி கொண்டு போய் இங்க நடந்ததுன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும்ல. அதனால அவங்க வந்து அந்த திருட்டுத்தனத்தை அந்த மாதிரி இங்கெல்லாம் அப்படி பிரிச்சு பண்ணிருப்பாங்க சொல்றீங்க. இல்ல, ரெண்டாவது விஷயமும் இருக்குது. இதே விஷயத்த நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பண்ணிருக்கலாம். எதுல எம்பி எலெக்ஷன்ல பண்ணிருக்கலாம். எம்பி எலெக்ஷன்ல பண்ணாததுதான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல பண்ணி தான் மாட்டினாங்க. அதனாலதான் எங்களை வந்து யோசிக்க வச்சதே அதுதான். ஏன்னா அந்த ஒரு 6 month கேப்ல எவ்வளவு ஓட்டு வாக்காளர்கள் ஆட் ஆனாங்க. இந்த விஷயத்த வச்சுதான் எங்களால அதை யூகிச்சு இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். அதனாலதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஹைட்ரஜன் பாம் வந்துட்டு இருக்குது. அப்படி என்னதான் பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் வச்சிருக்கீங்க அதுல? தலைவரை கேட்க வேண்டிய விஷயம். தலைவர் சொல்லுவாரு, எல்லாரும் மக்களிடம் எப்பயும் சொல்ற மாதிரி சொல்லுவாரு. அதை ஊடகத்துறையும் நண்பர்களும் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நம்புறேன். நிச்சயமா. காங்கிரஸ்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டே கிடையாது, காங்கிரஸ்ல 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, காங்கிரஸ்ல 30 தொகுதியில் ஆட்களே கிடையாது அப்படின்னு உங்க எதிர்க்கட்சியே குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, இது தவறான கூற்று. ஏன்னா என்னைக்குமே காங்கிரஸ் கட்சி சிஎம் கேண்டிடேட்டை எங்கேயுமே அரசியல் பண்ணல. இது ஏன் எனக்கு தெரியல. இதே கேள்வி ஏன் பிஜேபி பத்தி கேட்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சிஎம் எப்படி தேர்ந்தெடுக்கணும், இல்ல பிஎம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல மக்கள் ஓட்டு போட்டிருந்த 30 பேர்ல பெரும்பான்மையாக வந்த 16 பேர் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு முதலமைச்சரை பாண்டிச்சேரியில தேர்ந்தெடுக்க. அது தவறான, இப்படிதான் மக்களாட்சி நம்புறேன். இல்ல